செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ஃப்ளார் தான் ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்திருக்கேன், லாரியல் ஃப்ளார் எடுத்திருக்கேன், அப்புறம் ஸ்டீல் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டீல் ஒயரை எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஃப்ளார் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திங்ஸை எடுத்துக்கணும். நான் இப்போ ஒரு கோன் இருந்துச்சு, நான் நூல்கண்டு உள்ள கோன், அதில் தான் நான் சுற்றுறேன். இப்போ உங்களுக்கு பிவிசி பைப்பும் சரியாக இருந்துச்சுன்னா அது சின்னதாக எடுத்து வச்சுட்டு அதில் சுற்றலாம். வாட்டர் பாட்டில் மூடியில் உங்களுக்கு சைஸ் சரினா அதில் சுற்றலாம். அதை மாதிரி உங்களுக்கு எது சைஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதை மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு அதில் சுற்றுங்க. நான் இந்த சைஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் ஒரு 5 பெட்டல் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு 6 இல்லை 7 போகிறப்ப கூட இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அடர்த்தியாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இதை மாதிரி இன்னும் செய்ய போகிறேன். இது மேலே ஒரு சின்னது நூல்கண்டில் சுற்றியும் நான் எடுத்துக்க போகிறேன். இதை மாதிரி நீங்கள் எத்தனை தேவைப்படுதோ அத்தனை சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. சுற்றி வச்சுக்கிட்ட அப்புறங்களுக்கு நீங்கள் ஸ்டாக்கிங் கிளாத்தை எடுத்து அந்த ஸ்டீல் ஒயருக்கு பார்த்திங்களா, அதை உள்ளார வச்சு ஒரு 2லேருந்து 3 சுற்று இல்லை 4-5 சுற்று கூட நீங்கள் சுற்றிக்கலாம். ஆனால் டைட்டாக சுற்றிங்க. இந்த கிளாத் நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா இழுத்து கொடுக்கும். அதனால் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஒரு 4-5 சுற்று சுற்றிக்கிட்டு சாதாரண நூல்கண்டு தான், நம்ம தையலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சூயிங் மிஷின் நூல்கண்டு, அந்த நூல்கண்டு தான். அதை வச்சு ஒரு 4-5 சுற்று சுற்றிட்டு உங்களுக்கு பூக்கட்டை தெரிஞ்சுன்னா அந்த ஸ்டைலில் நாட்டு போட்டு எடுத்துங்க. அப்படி இல்லைனா நார்மலாகவே நீங்கள் முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணுறப்ப மட்டும் நல்லா கவனமாக கட் பண்ணுங்கள். அந்த ஸ்டீலை கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக கட் பண்ணலைன்னா கை கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க. அதே மாதிரியே எல்லா ஃப்ளாரையும் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்க. நீங்கள் செஞ்ச அப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் கரெக்டாக இதை மாதிரி வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாக முடிச்சுக்கிறேன். நல்லா நிதானமாக நிறுத்தி அழகாகவே பண்ணுங்கள். ஒவ்வொரு வேலையும் நம்ம ரசித்து செய்கிறப்ப அது ரொம்ப அழகாக உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக இதை நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலே உங்களுக்கு பிடிச்சிரும். இது செய்யறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். உங்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு இது இன்வால்வ்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே செய்யுங்க. அதே மாதிரியே நான் 5 பெட்டல்ஸையும் நான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இதை செஞ்சு முடித்த அப்புறங்களுக்கு நெக்ஸ்ட்டு எனக்கு சின்னது தேவைப்படுது இது மேலே வைக்கிறதுக்கு. அதனால் நூல்கண்டில் நான் சுற்றி எடுத்துக்க போகிறேன். இதுவும் ஒரு 5 செஞ்சு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். இதை மாதிரி ஒரு 5 சுற்றி எடுத்துக்கிட்டு இதுக்கு வேறு ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிங்க. வேறு ஒரு கலரில் சூஸ் பண்ணி நீங்கள் சுற்றி எடுத்து வச்சுக்கிங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுவே உங்களுக்கு ஷேப் வேணாலும் நீங்கள் வளைச்சிக்கிட்டு கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் என்ன ஷேப்னாலும் நீங்கள் மெட்டல் ஒயரில் செஞ்ச அப்புறங்களுக்கு தான் நீங்கள் ஸ்டாக்கிங் கிளாத்தை யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா வரும். இதையும் அதை மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்து சுற்றிக்கிங்க. இதை மாதிரி வச்சு சுற்றி எடுத்து வச்சிங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் ஃபினிஷிங் அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இதை மாதிரியே இதையும் சுற்றி எடுத்து வச்சிங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இதோட மேஜிக் என்னென்னா, நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வேறு எந்த வேலையும் உங்களுக்கு செய்ய தோணாது. ஏன்னா ஆசையாக இருக்கும் அதை செய்கிறதுக்கு. அதுதான் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரியே நான் அடுத்தடுத்ததையும் செஞ்சு காமிக்கிறேன். நான் ஸ்லோவாக தான் சொல்கிறேன், ஏன்னா எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுனால நான் ஸ்லோவாக தான் சொல்கிறேன். நல்லா இதை மட்டும் கவனமாக பாருங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை மாதிரி இந்த பெட்டல்ஸையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்ச அப்புறங்களுக்கு நம்ம அழகாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். அடுத்து ஒரு லீவ்ஸ் செய்யலான்னு பார்க்குறேன். 2 லீவ்ஸ் வைக்கலான்ட்டு. அதுக்காக இந்த மாதிரி ஷேப்பில் 2 சுற்றி வச்சுக்க போகிறேன். இது உங்கள் விஷ் தான். நீங்கள் லீவ்ஸ் வைக்கலாம்னு வைக்கலாம், வைக்காமல் கூட வைக்கலாம். நான் இதை மாதிரி சும்மா ஜஸ்ட்டு செய்கிறேன் க்ரீன் கலரை வச்சு. இதை மாதிரி செஞ்சுக்கிங்க.
செஞ்சுக்கிட்டு இதை வந்து நல்லா சுற்றுங்க. உங்களுக்கு குரடு மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட வச்சுட்டு சுற்றிக்கலாம். கை வலிக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா. இதில் நான் க்ரீன் கலரில் இப்போ நான் சுற்றி எடுக்க போகிறேன். க்ரீன் கலரில் சுற்றி அதுவும் நான் இப்போ எடுத்து வச்சுக்க போகிறேன். அந்த பெட்டல்ஸ்குள்ளே அதை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ க்ரீன் கலர் லீவ் செய்கிறதுக்கும் இப்போ செய்கிறேன். இதையும் செஞ்சு இப்போ நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். வீடியோ ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஏன்னா எல்லாருக்கும் புரியணும். டைரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ணால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி உங்களுக்கு ஃபீல் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். இதை மாதிரி இதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. அவ்வளோதான். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் பேசிக்கு. இதுக்கப்புறமுக்கு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அழகாக. இது பேசிக். இது வந்து நீட்டாக வரணும் உங்களுக்கு. இது மட்டும் நீட்டாக வந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஒர்க் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த லீவ்ஸும் நம்ம இப்போ செஞ்சு முடித்தாச்சு. இப்போ செஞ்சு முடித்த அப்புறங்களுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் உள்ள கம்பியெல்லாம் வெளியில் வந்து நீட்டிட்டுலாம் தெரியக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த கம்பியெல்லாம் அழகாக ஈவனாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டிச் பண்ண அப்புறமுக்கு கம்பி வந்து நம்மளால் கட் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கம்பியெல்லாம் கட் பண்ணி அழகாக எடுத்துங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நிறைய தெரிய வேண்டாம். இப்போ நிறையா தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அதை மறைக்கிறதுக்கு நிறைய பீட்ஸ் வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்து, எக்ஸ்ட்ரா உள்ள கம்பி அதெல்லாம் பார்த்து கட் பண்ணி அழகாக ரெடி பண்ணி வச்சுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் வந்து ரொம்ப சுலபமாயிடும். நிறையா இதுமாரி கிளாத்தை நிறையா வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இல்லாமல் போயிடும். கட் பண்ணுறப்ப மட்டும் நல்லா கவனமாக கட் பண்ணுங்கள். நான் கம்பி கட் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணணும். அதை மாதிரி அழகாக சுற்றிலும் உள்ளதெல்லாம் பார்த்து நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துங்க. நான் த்ரெட்டு வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் ஆப்போசிட் கலர் போட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் எப்போவுமே நீங்கள் என்ன கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கலர் த்ரெட்டு தான் போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக கிடைக்கும். இதே மாதிரியே எல்லாத்துலேயும் உள்ளதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க. இதுமாதிரி கம்பிலாம் நீட்டி இது இருக்கவே கூடாது. உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வேணும் அப்படின்னா இதுமாதிரி கம்பி நீட்டிட்டு இல்லாமல் நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த லீஃப் மட்டும் இருக்குது ஒன்று, அதையும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறப்ப ஊசி வந்து சாதாரண ஊசி தான். இதுக்கு வந்து நீங்கள் பீடு கோக்க போகிறீங்க அப்படின்னா இருக்கிறதுலே சின்ன நீடில் எடுத்துங்க. அப்போ தான் வந்து நீங்கள் பீடு கோக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீழேருந்து ஊசி எடுத்து குத்தி குத்தி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. எந்த ஷேப்பில் வச்சா நல்லாயிருக்கும், எந்த பொசிஷனில் வச்சா நல்லாயிருக்கும் அதெல்லாம் டிசைட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை மாதிரி குத்தி குத்தி ஃபுல்லாக எடுத்துங்க. கீழேருந்து ஊசி எடுத்து மேலே எடுத்து மறுபடியும் கீழே குத்தி அதை மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. ஸ்டிச் பண்ணுறப்ப 1க்கு 2 தடவை கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் நகரக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் கவனமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து எம்போஸ்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுக்கலாம். இல்லை எனக்கு எம்போஸ்டாலாம் வேணாம், நல்லா நல்லா அமுங்கின மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் பெட்டல்ஸோட ஆப்போசிட் சைட்லேயும் கூட ஒரு சின்ன ஸ்டிச்சஸ்க்கு நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அப்போனா உங்களுக்கு அந்த பெட்டல்ஸ் வந்து நகராது. இல்லை எனக்கு வந்து நல்லா எம்போஸ்டாக வேணும்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுக்கலாம். எல்லாமே உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு எப்படி வேணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்த அப்புறம் அது மேலேயே நான் அடுத்தது செய்ய போகிறேன். சின்ன பெட்டல்ஸாக போட்டு எடுக்க போகிறேன். அவ்வளோதான். இப்படி வச்சிங்கன்னா அப்படியே தூக்கிட்டு நிற்கும். அதுவும் அழகாக இருக்கும். இல்லை தூக்கிட்டு இருக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அது கடைசியாக கூட நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் கடைசியாக கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த த்ரெட்டெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா? அப்படிலாம் தெரியக்கூடாது. நான் உங்களுக்கு காமிக்கணும் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வருது அப்படின்னு காமிக்கிறதுக்காக அந்த த்ரெட்டு வந்து அப்படியே தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக த்ரெட்டு வந்து ஆரஞ்சு கலர் போடுறீங்கன்னா ஆரஞ்சு கலர் தான் போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். இதையும் ஒவ்வொரு பெட்டல்ஸ் மேலேயும் நான்
வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரியே சுற்றிலும் ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. த்ரெட்டு வந்து அந்த கலர்லேயே போடுங்க. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் இந்த கலரில் போட்டுட்ருக்கேன். போட்ட அப்புறம் சென்டரில் வந்து அந்த நம்ம தச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் பிசுறாக தெரியும். அது தெரியக்கூடாது. அதை மறைக்கிறதுக்காக நீங்கள் என்ன பீடு உங்கள்கிட்ட கிடைக்கிதோ அந்த பீடை வந்து கோர்த்து அந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணணும். அவ்வளவுதான். மெயின் வந்து அந்த நீங்கள் தச்சது வந்து வெளியில் தெரியக்கூடாது. அப்போ வெளியில் தெரியாத அளவுக்கு நீங்கள் எவ்வளோ பீடு கொடுக்குறது உங்களுடைய விருப்பம்தான். எவ்வளோ பீடு வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் கொடுத்து இது வந்து லோரியல் ஃப்ளார் எடுத்திருக்கேன். லோரியல் ஃப்ளார் கோக்குறப்ப நிறையா ஒரே நேரத்துலையே 5, 6 இல்லைனா 10 அந்த மாரி கூட நீங்கள் கோத்துக்கலாம். கோத்து வச்சுக்கிட்டா தான் அது வந்து அழகாக இருக்கும். டைமிங்கும் உங்களுக்கு சேவ் ஆகும். டைம் சேவ் ஆகிறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லோரியல் ஃப்ளார் எடுத்தால். ஆனால் லோரியல் ஃப்ளார் வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகம். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணிக்கிங்க. இதை மாதிரி கொத்தாக எடுத்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா சென்டரில் இந்த ஃப்ளார் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நூல்லாம் வெளியில் தெரியாமல் பண்ணுங்கள். அப்போ தான் அழகாக இருக்கும். பார்த்துக்குங்க. இந்த கலர் நூல் யூஸ் பண்ணுறதுனால வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த கலர் நூல் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியணும், விசிபிளாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் அதை யூஸ் பண்ணி பார்த்து காமிச்சிட்ருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அழகாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இது லீஃப் செஞ்சோம் பார்த்திங்களா, அந்த லீஃபை கூட நீங்கள் வச்சு பாருங்கள். வேணும்னா வச்சுக்கோங்க. உங்களுடைய விருப்பம் தான். இப்போ பேக் சைடு திருப்பி நார்மலாக நம்ம எப்போவுமே எப்படி எண்ணாட் போடுவோமோ அதை மாதிரி போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இதை மாதிரி தான் ஸ்டிச்சஸ் போடணும். இல்லை ஆரி தெரியும்னா நம்ம ஆரி தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா ஆரியில் நம்ம போடுவோம் பார்த்திங்களா, இப்படி திருப்பிலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. நான் ஆக்சுவலாக திருப்பிலாம் போட மாட்டேன். உங்களுக்கு இது தெரியாதுன்றதுனால இதை மாதிரி போடுறேன். ஆரி தெரிஞ்சவங்க நார்மலான ஆரியில் எப்படி நாட் போடுவாங்களோ அதை மாதிரி போட்டு எடுத்துங்க. அவ்வளவுதான். இப்போ நான் வந்து லீஃப் வந்து வைக்க போகிறேன். செஞ்ச லீஃபையும் வச்சுட்டா கொஞ்சம் அழகாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால் இப்போ லீஃப் வச்சும் நான் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ப்ளவுஸில் வந்து வைங்க. கையில் ஒன்று வைக்கலாம். ப்ளவுஸில் மேலேருந்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பா இல்லை யூ அந்த ஷேப் வருது பார்த்திங்களா, கீழே பேக் நெக்குக்கிட்ட அந்த இடத்துல கூட நீங்கள் வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அழகாகவும் இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன டவுட்னாலும் நான் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இதோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை பார்த்து அதிலே காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். எந்த அமௌண்ட்டும் அதுக்காக நீங்கள் தனியாக பே பண்ண வேண்டியதில்லை. கற்றுக்குங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க. நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.